ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். போக்கோ தரப்பில் இருந்து அவங்களோட எஃப் சீரீஸில் போக்கோ F3 GT அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுக்குறாங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏர் எக்ஸ்போ. நான் சுரேஷ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். போக்கோ F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெட்மி ஆல்ரெடி குளோபலி லான்ச் பண்ண ரெட்மி K40 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரீபிராண்டட் வெர்ஷனாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அமோலட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது கூடவே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு ப்ரொடெக்ஷனாக பேக் சைடில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது ரியரில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுக்குறாங்க. அந்த வகையில் 64 மெகா பிக்சலில் பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சலில் ஒரு கேமராவும் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது 16 மெகா பிக்சலில் ஃப்ரண்ட் கேமராவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த போக்கோ F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 தான் கொடுக்குறாங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தாறுமாறாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11ல் MIUI 12.5 தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5065 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. கூடவே 67 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அடுத்ததாக IP53 டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6+128, 8+128, 8+256 இந்த மாதிரி ரேம் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இந்த போக்கோ F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வேரியண்டான 6+128 பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி வேல்யூக்கு 22,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் 25,000க்குள்ளே லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இந்த போக்கோ F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனை எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் லான்ச் பண்ண போகிறதா அவங்களோட அஃபிஷியல் பேஜில் ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போக்கோ F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? எத்தனை பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுரேஷ், ஏர் எக்ஸ்போ. தேங்க்யூ.